வந்து புளிக்கறி பண்ண போகிறேன். இது வந்து புளியோதரைக்கு சைட் டிஷ்ஷு. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாய் வந்து சூடாயிடுச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன். காயட்டும். வந்து கடாய் சூடாச்சு, எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. இப்போ வந்து இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு எடுத்துருக்கேன். இதை வந்து இதில் போட்டுக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அதையும் அதில் போட்டுக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாய் 2, அதையும் அதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, பெரிய தக்காளி ஒன்று, அதையும் அதில் போட்டுக்கலாம். தக்காளி வந்து போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் வதங்கிட்டோம். அப்படி இது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரு 150 கத்திரிக்காய், ஒரு வாழைக்காய், முருங்கைக்காயில் ஒரு பாதி முருங்கைக்காய், வாழைக்காயை இதெல்லாம் இந்த மாதிரி துண்டு உண்டான்னு நடிக்கணும், கத்திரிக்காயெல்லாம் இந்த மாதிரி துண்டு உண்டான்னு நடிக்கணும். இப்போ வந்து இதே அதில் போட்டு வதக்கலாம். இதுக்கு தேவையான அளவு மசாலா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டிருக்கேன். மிளகாப்பொடிலாம் கம்மியாக தான் போடணும். இது 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள், இதுக்கு தேவையான அளவு. இது நல்லா வதக்கிட்டு இது இப்போ 1 நிமிஷம் அப்படி செத்த வதங்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். அந்த 1 நிமிஷம் வதங்கிடுச்சு. இந்த அளவு ஒன்றா போய் ரொம்ப நேரம் வதங்க வேணாம். இப்போ இது வந்து ஒரு 1/2 டம்ளர், 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றலாம். 3/4 டம்ளர் ஊற்றிருக்கேன் நான். இது ஒரு 5 நிமிஷம் அந்த காய் வேகட்டும். ரொம்ப குழையக்கூடாது, அரை வேக்காடாக தான் இருக்கணும். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி வந்துருச்சு. இந்த அரை வேக்காடு இருந்தால் அதெல்லாம் முழுசாக வேகட்டும். லைட்டாக முடியும். இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ வந்து புளி ஊற்றிடலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி வந்து எடுத்து நல்லா கரைச்சி இதை எடுத்து வச்சுருக்கேன். இதை அதில் ஊற்றிடலாம். லைட்டாக புளி ஊற்றினா போதும். இதை 2 துண்டு வெல்லம், அதையும் வந்து இதில் போட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இது வந்து ரொம்ப குழம்பாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். பார்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் வேணும்னா. புளி, உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும். லைட்டாக தான் இருக்கணும் எல்லாமே. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. ரொம்ப குழையக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இதே தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து புளியோதரைக்கு வந்து சைடிஷாக அதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் செஞ்சு கொண்டு போவாங்க. கட்டி சாதம் கட்டி இந்த புளிக்கறி வச்சு துவையல், தேங்காய் துவையல் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ செஞ்சுருக்கேன் நானும். சாப்பிட்டு இதுன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள்.